தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இணைச்சட்டம் அதிகாரம் 31. தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசே ஏற்படுத்துதல். மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது: இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது: வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகையாதே. 7ஆம் ஆண்டில் திருச்சட்டம் உரக்க வாசிக்கப்படல். பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழிவந்த குருக்களிடமும் இஸ்ரவேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார். மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7ஆம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரவேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடுமாறு அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உரக்க வாசியுங்கள். மக்களை ஒன்று திரட்டுங்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்கட்டும். இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து உடைமையாக்கி கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். மோசேக்கு ஆண்டவர் இட்ட இறுதி கட்டளை. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம்: நீ இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது. யோசுவாவை கூப்பிடு. இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள். நான் அவனுக்கு பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார். அவ்வாறே மோசேயும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர். ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார். மேகத்தூண் கூடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ உன் மூதாதையரோடு துஞ்சப் போகிறாய். இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர். அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவர். அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனன்றெறியும். நான் அவர்களை கைவிடுவேன். அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்து கொள்வேன். அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும். அந்நாளில் அவர்கள் நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர். அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை
முகத்தை மறைத்துக் கொள்வேன். எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டை எழுது, அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக்கொடு, அதை அவர்கள் நாவில் வை. அதனால் இந்த பாடலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும். ஏனெனில் அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவர். அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவர், என் உடன்படிக்கையையும் மீறுவர். பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும். இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும். ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தை நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார். ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், ஏனெனில் நீ இஸ்ரவேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மோசே இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடித்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள். அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ? எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன். ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவருப்பானவைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள். ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். மோசேயின் பாடல். பின்னர் இஸ்ரவேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள். வாசிக்க நேரம் இல்லாதவர்கள் நம்முடைய யாவே இறைவன் என்ற சேனலில் உள்ள அனைத்து அதிகாரங்களையும், தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உணர்வீர்கள். ஆண்டவர் எத்தகைய வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார் என்று பாருங்கள். எவ்வளவு மக்களை அன்பு செய்கிறார் என்று பாருங்கள். அவரை விட்டு விலகும்போது எவ்வளவு மனவேதனைப்படுகிறார் என்று பாருங்கள். ஆண்டவரை விட்டு விலகாதிருக்கவும், எப்பொழுதும் நமது ஆண்டவர் ஒருவரே நிலையானவர், உண்மையான உயிருள்ள ஜீவிக்கிற தேவன் அவரே என்று விசுவசியுங்கள். ஆண்டவரை தவிர மற்ற அனைத்தும் குப்பை என உணர்வோம். இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது எதையும் நாம் கொண்டு போவதில்லை. எல்லாம் இந்த மண்ணுலகிலே கழிந்து போகும். எல்லாமே அழிந்து போகும். நம்முடைய இந்த உடலும் அழிந்து போகும். அதனால் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்வோம். வாழ முயற்சியாவது செய்வோம். நலன்களாலும் வரங்களாலும் நிரப்புவார். நீங்கள் எத்துணை காணிக்கைகள் கொடுத்தாலும் சரி, அதைவிட ஆண்டவருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒன்று உண்டு என்றால் அது நம்பிக்கை. நாம் ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கைதான் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி கூறுவதை நீங்கள் விவிலியத்தில் வாசித்திருப்பீர்கள். அதே போலதான் நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை நலமாக்கும், நம்முடைய வாழ்வை செழிப்பாக்கும். ஆண்டவர் நம்மை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.